ஹாய் பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு உள்ள வசனம் என்னவென்றால், இன்னைக்கு காலத்து நான் ஒரு வசனத்தை பைபிளை ரீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வசனம் அதை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். இன்னும் ஆபத்து காலத்தில், நம்முடைய ஆபத்து காலத்திலே நமக்கு ஏதாவது கஷ்டங்கள், ஏதாவது துன்பங்கள், பலவீனங்கள், நம்முடைய ஏதாவது வாழ்க்கையில் நல்லா தான் போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் யாரை தான் ஃபஸ்ட்டு தேடுவோம்? நம்ம குடும்பக்காரர்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு, அப்படி தான் யாரையா தேடுவோமே தவிர நம்ம எப்போவுமே கர்த்தர் நம்ம ஏசப்பாவை நம்ம தேடுறதே இல்லை. நம்ம எப்படி சொல்ல, நம்முடைய ஆபத்து காலத்தில் முதல்ல நம்ம யாருக்கு இது கொடுக்குறோம்? சொந்தக்காரங்களே இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோமே தவிர ஆனால் நம்ம கர்த்தரை நம்ம தேடுறதே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லிக்கிறார்? நம்ம இந்த வசனத்தில் ஏசப்பா சொல்லிக்கிறாரு, ஆனால் குடும்பக்காரன் யாருமே வாண்டடாக வந்து சொல்ல மாட்டாங்க. நீ உன் கஷ்டத்தில் ஏதாவது உனக்கு கஷ்டத்தில் உதவணுமா என்கிட்ட வந்து கேளு, ஃப்ரெண்ட்ஸு கஷ்டம் இருக்கா என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். ஆபத்து காலத்தில் நம்ம யாரை பார்த்து கூப்பிடணும்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து தான் கூப்பிடணும். அவரும் நமக்கு ஒரு விடுதலை தந்து, அவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு விடுதலை தந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அவர் மாற்றுவார். அதான் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பைபிளை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகும் நம்ம அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் தீர்த்துருவார். தீர்த்த பிறகும் நம்ம என்ன, ஐயோ அந்த கஷ்டம் தான் தீர்ந்து வச்சு இனி நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகக்கூடாது. அதுக்கு பிறகு எப்படி இருக்கணும்? அவர் நம்ம மகிமைப்படுத்திகிட்டே இருக்கணும். அப்புறம் நமக்கு எப்படி சொல்ல, இப்போ தான் அந்த ஆசீர்வாதத்தை விட அந்த ஒரு எப்படி விடுதலையை விட அதுக்கு பிறகு நீங்கள் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்திகிட்டே இருந்தால் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். பெரிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வச்சிருப்பார். அதான் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவரே பற்றுதலாக இருப்போம், அவரே நேசிப்போம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.